ஹாய், இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ, ரெசிபி வீடியோ. இன்னும் ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். இது ட்ரைபாட் தான். ட்ரைபாட் வந்துட்டு நான் 6 இயர்ஸுக்கு முன்னால் வாங்க ஆசைப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். கிராஃப்ட் சேனலுக்காக நான் வாங்க ஆசைப்பட்டது. கிராஃப்ட் சேனல் 3 சேனல் வச்சுருந்தேன். அந்த 3 சேனல்லையுமே எந்த ஒரு வியூஸுமே போகாமல் எனக்கு தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, என் அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. பட் என் அண்ணனே அந்த சேனலை பார்க்க மாட்டான். வியூஸும் போகலை, சப்ஸ்கிரைபர்ஸும் வரல. நான் அந்த சேனலை அப்படியே விட்டுட்டேன். அப்போவே எனக்கு இது வாங்க ஆசை இருந்துச்சு. பட் நான் அதை வாங்காமல் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு இந்த சேனலில் வந்து November 11th நான் ஸ்டார்ட் பண்ணது போன வருஷம். இந்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்தே நான் ஆன்லைன் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சது. கான்சன்ட்ரேட் பண்ணி நோட்ஸ் எதுவுமே எடுக்க முடியலை. இப்போ மட்டும் நீ ஒழுங்காக போடுதுன்னு கேட்டால் நான் ஒழுங்காக போடலை தான். பட் ஒழுங்காக போடணும்னா 1 மந்தாக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீ பேக்கிங் கிளாஸுக்கு நோட்ஸ் எடுத்து எல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு கொடுக்கக்கூடிய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 10 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறத விடைக்கும் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது நிறையவே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு போடக்கூடிய அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்காம, அதுவும் ஷார்ட்ஸில் நான் 2 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேன். அந்த 2 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம அதுக்கு கீழே எனக்கு நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை திருப்பி கேட்டிருக்கீங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது கேட்டிங்க, டவுட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவேன், தெரியலைன்னா சர்ச் பண்ணி சொல்லுவேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ரெசிபி வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல்னு இல்லை, எந்த சேனலாகவே இருந்தாலும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அவங்கள்ட்ட டவுட்டு கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் திருப்தியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம போட்ட வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தான் அவங்க டவுட்டு கேட்குறாங்க. இது வந்து கரெக்டான டவுட் தான் அப்படின்னு தோணும். ஆனால் நான் சொன்ன விஷயத்தை திருப்பி நீங்கள் கேட்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு மனசு கஷ்டம் ஆகும்.